வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். காதலும் வன்முறையும் நிறைய வன்முறைகளுக்கு ஒரு ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோன்னா காதல்னு சொல்லலாம். இந்த காதல் எப்படி அது உண்மையானதாக இருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம். இரண்டு பேர் பக்கமும் ஈக்குவலாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் நிறை, இன்னொரு பக்கம் குறை இருக்கும்போது தான் பல இடையூறுகள்லாம் இதில், பல கருத்து வேறுபாடுகள்லாம் இதில் வருது. அப்படி தான் இப்போ 2021, அதாவது நாடே கொரோனா டயத்தில் ரொம்ப அந்த கொரோனா அலை வீசி கொண்டு இருக்க சமயத்தில், எல்லாரும் உயிருக்கு போராடி இருக்க அந்த சமயத்தில் நிறைய கிரிமினல் விஷயங்களும் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்படி தான் அந்த குஜராத்தில் வடடோரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நடந்த இந்த ஒரு செயல், அதாவது அன்று ஜூன் 5, 2021 காலையில் ஒரு 10 to 11 மணி அஜய் தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, அவருடைய மனைவி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைத்துனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி உன்னோட சிஸ்டர் எங்கே போனான்னு தெரியல. நேற்று, அதாவது நாள் 4ஆம் தேதி அன்று இரவு எனக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டை முடிந்த கையோட நான் அப்படியே நான் தூங்க போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அவன் காணோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதற்கு இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு 2 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உண்டு. இதை கேட்டுட்டு அந்த மைத்துனரான ஜெய்தீப் பதறி போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்த சொல்லி சிறிது நேரத்தில் அவங்க அங்கே இருந்து இந்த வடடோரா அப்படிங்கிற அந்த கிராமத்துலேருந்து இந்த வடடோரா பகுதிக்கு வராங்க. வேகமாக அம்மா அப்பா சகோதரன், அந்த பெண்ணுடைய காணாமல் போன அந்த பெண்ணுடைய சகோதரன், இவங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு பதறவும், ஜெய்தீப் அந்த மாதிரி நடந்தது சொல்ல, நைட்டு ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன், காலையில் பார்க்குறேன் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதன் பிறகு இவங்க அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா பண்ணுறாங்க. இவர் அதாவது காணாமல் போன மனைவியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்களை அவர் செய்கிறாரு. இந்த பெண்ணுடைய அந்த பெண் பேர் ஸ்வீட்டி, காணாமல் போன அந்த பெண், அதாவது அஜயுடைய மனைவி. ஸ்வீட்டியோட அம்மா அப்பா மற்றும் சகோதரர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி, ஸோ அவருக்கு தெரியும், எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அந்த பெண்ணை பற்றி எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டாவது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு அந்த மைத்துனர் மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாரு. ஜெய்தீப் கேட்கவும் இவர் அஜய் சொல்கிறாரு, இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை, பட் நான் இதை தேடுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன இது போட்ட மாதிரியே இருக்கே, இன்னும் எந்த ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கலையே, இந்த பெண் எங்கே போயிருப்பா அப்படின்னு பதறி போய் ஜெய்தீப் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் மூலமாக ஒரு அதிகாரி, ஒரு டிஜிபி, அந்த டிஜிபி அதாவது அலகாபாத் க்ரைம் பிரான்ச்சு, அங்கே போய் அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் டிவி, ப்ரெஸ், மீடியா எல்லாத்துலேயும் நேஷ்னல் நியூஸாக இது வெளியில் வருது. இந்த மாதிரி ஸ்வீட்டிங்கிற பெண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணணும் அப்படின்னு சில ஃபோர்ஸஸ்லாம் பண்ணவும், அப்போது ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிராமம், அந்த கிராமம் பேர் கார்ஜான் கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு புஷஸ், கொஞ்சம் செடிகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்கு அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் அங்கே போய் பதறிட்டு போய் பார்க்குறாங்க. அது பார்க்கவும் அது யாருடைய சடலம் அப்படிங்கிறது தெரியல. எப்படியும் அது ரொம்ப நாள் ஆன மாதிரி, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு.
அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு க்ளூ தான் கிடைக்குது. இந்த பாடி வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த கையில் இருந்த அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை வச்சு ஒரு வழியாக இது வந்து பெண் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீட்டியோடைய குழந்தை, இந்த 2 வயது குழந்தையோட கொஞ்சம் சாம்பிள்ஸும் இந்த டெட் பாடியோட சாம்பிள்ஸும் எடுத்து பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. அப்போ தான் தெரியுது இது வந்து இவருடைய அஜயுடைய மனைவி தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் அவங்களுடைய விசாரணையை கொஞ்சம் வேறு விதமாக கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த கணவரான அஜய் பக்கம் திரும்புகிறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து விசாரணை பண்ணவும் அப்போ தான் வந்து உண்மை வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அஜய் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்வீட்டிக்கு வந்து இது வந்து 2வது கல்யாணம் தான். அதாவது இதற்கு முன்னாடி ஸ்வீட்டி வந்து ஒரு என்ஆர்ஐ அவரை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது, ஒரு ஆண் குழந்தை. அதன் பிறகு இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுனால அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி கஸ்டடியை அவங்க கணவரே எடுத்துக்கிட்ட மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களோட அந்த நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்படி இருக்க ஒரு சமயத்துலாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஸ்வீட்டி வந்து அஜயை வந்து சந்திச்சிருக்காங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு நல்லா பழகியிருக்காங்க. அதன் பிறகு தான் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதாகவும் ஒரு குழந்தையும் இருக்கிற விஷயம். எது எப்படியோ அவங்க வந்து அவரை அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்வீட்டி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு ஒரு கோயிலில் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. ஏன்னா கோயிலில் எந்த ஒரு கஸ்டம்ஸும் கிடையாது, யார் வேணால் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். கல்யாணம் ஆன நாளில் இருந்து ஸ்வீட்டி வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கல்யாணம் ஆன விஷயத்த அப்படின்னு அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். அஜய் வந்து இல்லை, நான் வந்து நேரம் பார்த்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையும் பிறந்துடுது, ஒரு ஆண் குழந்தை. இந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அஜயோட வீட்டில் எப்படியும் ஒரு 25 லட்சம் டவுரியோட ஒரு பெண்ணு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய ஃபர்னிச்சரோட எல்லா சீர்வரிசையெல்லாம் கொடுத்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், இவர் எதுவும் சொல்லாமல் அந்த அஜய் வந்து அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் அவங்க அம்மா அப்பாவோட ஒரு வீட்டில் இருக்கார் அலகாபாத்தில். இவங்க ஸ்வீட்டி வந்து வாடடோரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துலேயும் இருக்கார். எப்படியும் ஒரு 70 மைல் வித்தியாசம் இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ 2 பேரையும் சமமாக அவர் வந்து இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து காலம் இது பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ 2வது கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு 2016 அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் நடந்து 17ல் அவர் வந்து 2வதாக இன்னொரு கல்யாணமும் பண்ணியிருக்காரு. இப்போ இவருடைய நடவடிக்கையில் ஒரு சில டவுட் வரவும் ஸ்வீட்டி வந்து அஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அவரை கொஞ்சம் பாருங்கள், எனக்கு இவர்கிட்ட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இப்போ கல்யாணம் ஆகி நம்ம வந்து குழந்தையும் பிறந்துடுச்சு. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இவர் இன்னும் சொல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரவும் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லவும் ஒரு வழியாக இந்த 2வது கல்யாணம் ஆன விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது தெரியவும் தான் இரவு 2 பேருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டை நடக்கவும் ஸ்வீட்டி வந்து நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இதை பற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். இவர் வந்து கோவத்தில் ஸ்வீட்டியை கண்ணா பின்னான்னு தாக்கி, அதாவது வாண்டடாக பண்ணலனாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து உயிரோட இல்லைங்கிறது தெரிஞ்சதும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாடியை கவர் பண்ணி அவர் கார் சீட் பின்னாடி வச்சு, அதாவது இவருடைய ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரண் சிங்னு அவர், அதாவது அந்த சமயம் ஒரு எலெக்ஷனில் கூட அவர் வந்து பங்கேற்றிருந்தார். அவருடைய உதவியோட கிரண் சிங் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிகிட்டு இருந்தார்.
கர்ஜான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அது கொரோனா டைம்ன்றனால அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக தான் இருந்தது. அங்கே கொண்டு போய் சில பேருடைய உதவியோடு, அந்த பொலிட்டீஷியனோட உதவியோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்திருக்காரு. அதன் பிறகு தான் ரொம்ப சாவகாசமாக ஸ்வீட்டியோடைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காணாமல் போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சதும் இப்போ அஜயையும் கைது பண்ணிட்டாங்க. அடுத்து அதுக்கு உடந்தையாக இருந்த கிரண் சிங்கையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. எந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சாலும் கடைசியில் அந்த காதலிச்ச பெண்ணை வந்து ஒரு கோபம் காரணமாக எந்த அளவுக்கு வந்து தாக்கி கொலை செய்திருக்காரு. இன்னொன்று பேராசையும் காரணம். பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.